ஒரு செய்தி வந்தது. இவங்க 2 பேரும் சினிமால நடிக்கிறவங்க. ரொம்ப பாப்புலரான அம்மா கேரக்டர்ல நடிக்கிறவங்க. 29 வருடம் ஆகிவிட்டது. வாழ்க்கையில் மதம் ஒரு தடையாக இருந்ததில்லை. ஏன்னா, அவர் கணவர் இந்துவாவும், இவங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராவும் இருக்கிறாங்க. இந்த செய்தி பார்க்கும்போது, இத பத்தி நம்ம ஏன் பேசுறோம்னா, நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு அவுட்லயர் இதெல்லாம் ஒரு எக்செப்ஷன நம்ம ஒரு ரோல் மாடலா எடுத்தா, எப்படி ஒரு வாழ்க்கையை பாதிச்சுரும் அப்படிங்கிறதுக்காக இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க காதலுடைய ஸ்ட்ரென்த்த காட்டுது. பட் 2 மதத்த சார்ந்தவங்க கல்யாணம் பண்ணும்போது, ஒரு மதத்துக்கு மாறிறது பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆயிடும். அது பெரும்பாலும் சர்வைவும் ஆயிடும். வேரியஸ் காரணங்களுக்களால. ஆனால் 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 மதத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் இந்தியா மாரியான ஒரு கண்ட்ரில, ஒரு கண்டிஷன்ல இது அவங்களோட எத காட்டுதுன்னா, 2 பேருக்கும் அவங்க மதத்து மேல இருக்கிற ஒரு கனெக்ட்ட காட்டுது. அத தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு உறவ காட்டுது. ஒரு பாசத்த காட்டுது. உண்மையிலேயே இத பாராட்ட வேண்டியது. ஆனால் நம்ம நெறைய இளைஞர்கள் இதை பார்த்து ஒரு ரோல் மாடலாக நெனச்சுக்காதீங்க. பெரும்பாலும் இது ஒரு 100க்கு ஒரு 10 கேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 100க்கு 90 கேஸ் இதுக்கு எதிரா தான் போகும். ஸோ அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நம்ம எப்பயுமே ஒரு ஒரு தீம் சொல்லியிருக்கோம். 10 பொருத்தம் பார்த்து காதல் செய்யுங்கன்னு. அந்த தீமையும் மனசுல வச்சு உங்க வாழ்க்கைய நீங்க அழகா அமைச்சுக்கணுங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது.